தன்னையும் விமர்சித்துக் கொள்ளக்கூடிய தன்னைய தனிய விமர்சிப்பா மனுஷன். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சுயநல உணர்வின் காரணமாக தனிய விமர்சிப்பா. தனியண்டா என்னட்ட எவ்வளோ பாவங்கள் இருக்கு, எவ்வளோ தவறுகள் செய்கிறேன், சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ நம்ம பெருமையாக பேசிக்கிறோம், நம்மளை விமர்சிச்சுக்கிற டைமில் நல்லவனாக இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு யாரும் விமர்சிக்கலை, நம்மளை யாரும் என்ன செய்யலை, விமர்சிக்கலை. ஆனால் இன்னொருத்தம் விமர்சித்தார் தான் அது பிரச்சனை. ரெண்டு பேர் சொன்னாங்க என்னென்னா, நம்ம யாரை பற்றியும் பேசாமல் ஃபேமிலி லைஃப்பில் பெரும்பாலுமே எங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, புறம் பேச மாட்டோன்ட்டு இருந்த நாள்ல இருந்தே ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்குது. எப்போ பேசினாலும் சண்டை சச்சரவாக தான் இருக்குது. அப்போது ஒய்ஃபோட சண்டை வந்துட்டேபிள் அவர் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறாரு, நம்ம இப்போ நம்மளை பற்றி பேசுகிறோம், இதான் சண்டையே வருது, இந்தியிலேருந்து நம்ம பேசுகிறத நிப்பட்டிடுவோம், அடுத்தவனை பற்றி பேச ஆரம்பிப்போம். அப்போ பிரச்சனையே என்ன செய்யாது, வராது. இப்போ நீ என்னை பற்றி பேசுகிறாய், நான் உன்னை பற்றி பேசுகிறேன், இதான் பிரச்சனை என்ன செய்யுது, கூடிக்கொண்டே இருக்குது. அதனால் இன்றைக்கு இதை நிறுத்திட்டு அடுத்தவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்டா நமக்கு பிரச்சனை என்ன செய்யாது, வராது என்று சொல்கிறாரு. உண்மைதானே அது. அடுத்தவனை பற்றி பேசுகிறதால நமக்கு பிரச்சனையே வருதில்லை. நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிற டைமில் பிரச்சனை வருது. ஏன்னா உண்மையாயிப்போம். உண்மையாக விமர்சிக்க ஆரம்பித்தோடனே மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியே இருக்காது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை கூட அடுத்தவனுக்கு சொல்கிற சக்தி இருக்காது. எந்த அளவுக்குண்டா, நீ இல்லை என்று சொன்னால் என் லைஃப் என்ன செஞ்சிருக்காது, முன்னேறிக்காதுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன். அப்படி சொல்கிறது நீங்கள் உண்மையிலே அவங்கள பாராட்டுறீங்க தானே. அதை அவங்க திருப்பி சொன்னாங்கன்னு வைங்களேன், என்ன நான் இல்லைன்னா நீங்கள் முன்னேறிக்க மாட்டீங்கன்றா, அது நீ இல்லாட்டி நான் எவ்வளவோ முன்னேறி, நேற்று சொன்னதை அவள் திருப்பி சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நாம் சொன்னது தான் அது. அவர்கள் திருப்பி சொன்னாலே நாங்கள் ஏற்று மனசு பாரமாக இருக்குது. அது நான் நேற்று சொன்னது அது முதல் வகை, இது ரெண்டாவது வகைன்றுவான். அப்போது நம்ம நான் ஒரு கோபக்காரனாக இருந்தது தான் நான் நஷ்டப்பட்டது காரணம்னு நினைப்பான். இவனே சொல்லுவான். அடுத்த நாள் நீங்கள் நேற்று சொன்னீங்க தானே, நீங்கள் கோபக்காரனாக இருந்ததான் நஷ்டப்பட்டதுக்கு காரணம்டா, கோபம் எல்லாரும் படத்தான் செய்வான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கோபம்னு மாறிடுறான். அப்போ தான் ஏற்றுக்கொண்ட தான் சொன்ன அந்த விமர்சனத்தையே திருப்பி இன்னொருத்தன் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில தான் மனிதன் இருக்கிறான்டா. மனிதனுடைய இயல்பு எப்படி தெரியுமா, சுயநலனா. அவனால் ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாது, அதனால தான் தஅவா களத்தை பற்றி ஷேக் அல்பானி சொல்கிற டைமில் அல் ஹக்கு சகீலுன் அலன் நுஃபூஸ், உண்மை உள்ளத்துக்கு பாரமானது. எங்களது அணுகுமுறைகள் காரணமாக உண்மையை இன்னும் பாரமாக்கி விட வேண்டாம். உண்மையை இன்னும் பாரமாக்கிறாதீங்க. ஆல்ரெடி அது பாரம். உண்மை ஆல்ரெடி பாரமானது தான். அது அடுத்தவனுக்கு சேர்க்கிற நேரத்தில் அது பாரம் தான். அதை நம்மளோட அணுகுமுறை இன்னும் என்ன செஞ்சிடக்கூடாது, இரட்டிப்பான பாரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னார்கின்றதை பார்க்கணும்.